வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இந்த வீடியோவில் நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள பெறுவீர்கள் என்றும், சிறுநீரகம் 5வது நிலையில் எங்கு அடைகிறது என்றும், கீட்டோனின் அளவு 10, 11, 12 ஐ எடுக்கிறது மற்றும் அதை எவ்வாறு நிர்வகிக்கலாம் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். சிறுநீரக தீவிர செயலிழப்பு நோயாளிகள் மிகவும் உயரமாக 11, 12, 13 ஆக வருகின்றனர். அவர்கள் போக்கு செய்ய விரும்பாது என்று அவர்கள் அக்கறையில் சொல்லுகின்றனர். அங்கு நோயாளியை நிர்வகிப்பது மிகவும் கடினம். அங்கு நாம் நிலைகளை பார்க்க வேண்டியதில்லை. அங்கு நோயாளியின் உடலில் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டும். இன்று நாம் அதை மேலும் பழைய முறைகளில் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். முதலில் நாம் சிறுநீரக தீவிரத்தின் காரணம் என்ன என்று முழுமையாக முடிவு செய்ய வேண்டும். நோயாளியின் சிறுநீரகம் பிரச்சனை பின்னர் காரணமாக இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை உள்ளிட்டால் அதை எளிதாக நிர்வகிக்க முடியும் என்று மருத்துவர் நினைக்கின்றனர். அப்படியே டயாலிசிஸ் நிறுத்தலாம். இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால், நோயாளியின் முந்தைய போக்கு, வரலாற்று போக்கை நாம் பார்க்க வேண்டும். அதாவது அதன் அறிக்கைகள் பார்க்கப்பட வேண்டும். முந்தைய கீட்டோன் நிலை 6 ஆகின்றதும் அடுத்த மாதத்தில் 10, 11 ஆகின்றதும் மிகப்பெரிய ஜம்பு வருகின்றது மிக குறுகிய நேரத்தில். எனவே இங்கே நாம் அந்த காரணத்தை நீக்க வேண்டும். அதில் பெரிய வளர்ச்சி வருகிறது மற்றும் அதில் ஒரு பிரச்சினை இருக்கும். அது அமிலத்தன்மை ஆகும். மெடபாலிக் அமிலத்தன்மை என்ன, அது எப்படி வளர்ச்சியை விரைவில் சேதப்படுத்துகிறது என்பது நான் இதுவரை பல வீடியோக்களை உருவாக்கியுள்ளேன் மற்றும் இந்த வீடியோவுடன் நீங்கள் மெடபாலிக் அமிலத்தன்மையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் ஒரு இணைப்பையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். மிக விரைவில் நாம் மூன்றாவது பார்ப்பது நோயாளியின் உடலில் உள்ள வலிமையை பார்க்க வேண்டும். நோயாளி மிகவும் பலவீனமாக இருந்தால் நோயாளியின் உடலில் நிறைய அறிகுறிகள் உள்ளன. நோயாளி உணவு சாப்பிடவில்லை, நோயாளியால் நடக்க முடியவில்லை, நோயாளியால் பேச முடியவில்லை, நோயாளி வாந்தி எடுக்கிறார். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நாம் டயாலிசிஸ் செய்ய வேண்டும். மாரடைப்பு ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதால் அவசர அடிப்படையில். முதலாவது, நோயாளியின் உடலில் பல அறிகுறிகள் வருகின்றன. அதனால் நோயாளி மருந்துகளையும் எடுக்க முடியாது. இந்த காரணத்திற்காக நோயாளி உணவு, தண்ணீர், மருந்து ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள முன்னர் டயாலிசிஸ் செய்ய வேண்டும். அப்படியே உடலில் இருக்கும் தூண்டுகள் குறைக்கப்படுகின்றன மற்றும் நோயாளியின் உடல் உணவு, தண்ணீர், மருந்துகள் எடுக்க முடியும். அப்போது நம் பணி முன்னேறலாம். இப்போது பல நோயாளிகள் ஒரு முறை டயாலிசிஸ் செய்தால் வாழ்க்கை முழுவதும் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நிலையுடன் சமமாக இருக்கும் போது நபருக்கு நபர் வேறு வேறு ஆகும் என்பது தேவையில்லை. சில நோயாளிகளில் நாம் அதை செய்ய வேண்டாம். சில நோயாளிகளில் நாங்கள் அதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். சில நோயாளிகளுக்கு அதை நிறுத்துவதன் மூலம் செய்ய வேண்டும். அவர்களின் உடல் எப்படி நடந்து கொள்கின்றது என்று எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்டது. ஆம், இவை 3 முக்கியமான விஷயங்கள் ஆகும். நாம் ஒரு நோயாளியை மதிப்பிடுகிறோம். அதனால் இப்போது ஒரு எடுத்துக்காட்டு உதவி என்று சொல்லப் போகிறேன். சில உதாரணங்களை கொடுக்கிறேன். நீங்களும் அவைகளை முயற்சி செய்யலாம். நானும் அவைகளை எப்படி கையாள வேண்டும் என்று உதவுவேன். இப்போது நான் உங்களுக்கு சில உதாரணங்களை கொடுக்கிறேன். அவைகளை புரிந்து கொள்ளும் போது நாங்கள் எந்த நோயாளியை முதலில் செய்ய வேண்டும் என்பதை நீங்களும் என்னுடன் முயற்சிக்கலாம். அப்படியான ஒரு நோயாளி உள்ளது. ஆண், வயது 30 ஆண்டுகள், கிரியேட்டினின் நிலை 22. நோயாளி வந்து, என் உடலில் எந்த அறிகுறியும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஒரு சிறிய பலவீனமாக உணர்கிறேன். இந்த நோயாளிக்கு என்ன சிகிச்சை வரும் என்று நீங்களும் என்னுடைய உதவியுடன் மதிப்பிட முயற்சிக்கலாம். நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு மருத்துவர் அல்லது மருத்துவ உதவியாளர் அல்ல, ஆனால் நீங்கள் முயற்சி செய்யலாம். நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இப்போது நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். கிரியேட்டினின் அளவு 22 ஆக இருப்பதால் இவ்வளவு உயர்ந்த மட்டத்தில் மாரடைப்புக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏனெனில் கிரியேட்டினின் உங்கள் தசைகளில் ஒரு பிடிப்பை உருவாக்குகிறது. ஏனென்றால் நமது இதய தசைகள் ஒவ்வொரு முறையும் துடிக்கின்றன, ஒவ்வொரு முறையும் சுருங்குகின்றன, விரிவடைந்து கொண்டே இருக்கின்றன. எனவே உங்கள் இதயத்தை சரியாக வைத்திருக்க அத்தகைய நோயாளியில் நாம் முதலில் செய்ய வேண்டியது டயாலிசிஸ் ஆகும். இதனால் அவரது இதயம் பாதுகாப்பாக இருக்கும். இதயம் பாதுகாப்பாக இருக்கும்போது அத்தகைய நோயாளிக்கு பிறகு அவருக்கு சிகிச்சை அளிப்பது எளிது. போதுமான காலம் டயாலிசிஸ் செய்ய வேண்டாம். ஏனைய காரணங்களால் அவரது உடல் நிலையை நாங்கள் மாற்றிவிட்டோம். உள்ளேயே யூரியா மற்றும் பிற அறிகுறிகள் இல்லை, ஏனென்றால் உடல் வலுவாக இருந்தது. அத்தகைய நோயாளிக்கு சிகிச்சை எளிதுமாகும். ஆனால் நாம் இரத்தத்தை சுத்தம் செய்து சிகிச்சையை தொடங்க வேண்டும். சரி, இப்போது இரண்டாவது உதாரணத்திற்கு செல்லலாம். அதுவும் அதே கேள்வியே ஆகும். ஏற்கனவே இடமாற்றம் செய்யப்பட்ட ஒரு நோயாளி இருக்கிறார். அவரது கிரியேட்டினின் அளவு இப்போது 1011 ஐ எட்டியுள்ளது. அத்தகைய நோயாளியை என்ன செய்ய வேண்டும்? அவரது வயதும் 30 ஆண்டுகள். இப்போது நீங்களே சிந்தியுங்கள். நீங்கள் நினைத்தீர்கள். இப்போது நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். ஏற்கனவே இடமாற்றம் செய்யப்பட்டவர்களில் நாங்கள் மருந்து விருப்பம் கொண்டிருக்கவில்லை. ஏனென்றால் இங்கே 2 சிறுநீரகங்களும் முதலில் சேதமடைந்தன. நாங்கள் 3வது சிறுநீரகத்தை அடிவயிற்றில் வைத்தோம். அது சில ஆண்டுகள் வேலை செய்தது. இப்போது 3வது சிறுநீரகம், இது எப்படி இருக்கும்? உங்கள் கருத்து என்ன? தோல்வியுற்றது. இப்போது இந்த சிறுநீரகத்திற்கு நாம் என்ன மருந்து கொடுத்தாலும்
அது வேலை செய்யாது. ஏனென்றால் சிறுநீரகம் இங்கே நிராகரிக்கப்படுகிறது. ஏனென்றால் சிறுநீரகம் வேறொருவரின் உடலில் இருந்து வந்தது. மேலும் ஒரு நோயெதிர்ப்பு எதிர்வினை நம் உடலில் தொடங்குகிறது. அதனால்தான் அவருக்கு ஸ்டெராய்டுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அதனால் பரிசோதனை ஒரு கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் கடைசியாக யார் வென்றார்கள்? உடல் வென்றது. உடல் இயற்கையாகவே அதை நிராகரித்தது. ஏனென்றால் நிராகரிப்பு ஒரு இயற்கையான செயல்முறை. அது நிராகரிக்கப்பட்டது. இப்போது இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நாம் சிகிச்சை கொடுக்க வேண்டியிருக்கும் போது மட்டுமே உள்ளது. நோயாளிக்கு 2 சிறந்த வழிகள் உள்ளன. அதில் ஒன்று நீங்கள் மறுசீரமைக்கிறீர்கள் அல்லது வாழ்நாள் முழுவதும் டயாலிசிஸ் செய்ய வேண்டும். இப்போது அது நோயாளியின் நிதி நிலைமை, உடல் வலிமை மற்றும் விருப்பத்தை பொறுத்தது. அவர் விரும்பியபடி நடக்க வேண்டும். அவரிடம் இல்லை. இது நோயாளியின் நிதி நிலைமை, உடல் வலிமை மற்றும் விருப்பத்தை பொறுத்து கொண்டு நடக்கும் ஒரு இயக்கம். மருந்தின் விருப்பம். எனவே அத்தகைய நோயாளிகள் என்னிடம் வந்தால் நான் அவர்களை மறுக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் அதை மறுமாற்று அறுவை சிகிச்சை செய்யுங்கள் அல்லது டயாலிசிஸில் இருங்கள். நீங்கள் மருந்தின் பலனை பெற மாட்டீர்கள். நான் அவர்களை மறுக்க வேண்டும். எனவே நீங்கள் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்போது செய்வோம். எங்கள் 3வது உதாரணத்திற்கு செல்லுங்கள். நீங்கள் மீண்டும் ஒரு கேள்வியை தருகிறேன். அதை தீர்க்க முயற்சிக்கவும். சிறுநீரக அளவு 10 ஆக இருந்தால், வயது 30 ஆகியவருக்கு உடனடியாக மருத்துவர் சிகிச்சை தேவைப்படும் மற்றும் நோயாளியின் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் மருத்துவர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேச உதவுகின்றேன். இதை இந்த வழியில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இத்தனை வழக்குகள் சமாளிக்கக்கூடியவை. பிபி ஒரு மேம்படுத்தக்க நோய். பின்பு பிபி-ஐ கட்டுப்படுத்தினால் சிறுநீரகம் மோசமடைவது நிறுத்தப்படும். கெட்டனின் நிலை நிலவு பெறுகிறது. மேலும் கெட்டனின் நிலை குறையும். இப்போது கெட்டனின் நிலை எப்படி குறைகிறது என்பது முக்கியம். 2 முக்கியமானவை உள்ளன. கெட்டானின் குறைக்கும் வழிகள் எனது ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன். முதல் வழி உங்கள் உடலில் உள்ள கெட்டனின் அளவை குறைப்பது. அதாவது கெட்டனின் அளவை அதிகரிக்கும் உடலில் உள்ள பொருள்களின் அளவை குறைப்பது. எனவே வழி என்னவென்றால், நீங்கள் உங்கள் புரத உட்கொள்ளலை குறைக்க வேண்டும். நீங்கள் புரதத்தை அதிகரிக்க வேண்டாம். In order for your body to survive, you need a certain amount of protein in your body. However, it's important to know how much is necessary and how much is not necessary, which can be determined from your KFT report. In the KFT report, you can only see the levels of creatinine and urea and not other reports. மொத்த புரதம் மற்றும் அல்புமின் மதிப்புகளும் வருகின்றன. அது வரவில்லை என்றால் உங்கள் KFT மூலம் LFT செய்யப்படும். அதில் உங்கள் இரத்தத்தில் உள்ள மொத்த புரதம் மற்றும் மொத்த அல்புமின் அறியப்படும். அதாவது உங்கள் உடலில் எவ்வளவு புரதம் உள்ளது என்பது அறியப்படும். மேலும் படி உள்ளது. அதற்கு நாம் சிகிச்சையை இயக்க வேண்டும். இப்போது உங்கள் உடலில் கெட்டானின் நிலை 10 இருந்தால், உங்கள் வயது குறைவாக இருந்தால் சுமார் 30. எனவே சிறுநீரகம் இரத்த அழுத்தத்தால் சேதமடைந்துள்ளது. பின்னர் அதை சமாளிக்க முடியும். அதே இடத்தில் நாம் இரத்த அழுத்தத்தை அகற்றி நீரிழிவு நோயை வைத்தால் மற்றும் கெட்டனின் அளவை வைத்தால். In the same way, if we increase the age to 50, this problem is still manageable because controlling sugar is easy. With the help of insulin and medication, it can be easily controlled. With this, the level of creatinine starts to decrease. கெட்டனின் அளவு அதிகமாக இருக்கும்படி உடலில் அதிக அறிகுறிகள் வருகின்றன. மேலும் சிக்கல்கள் வருகின்றன. அதே உயிருக்கு ஆபத்தான நிலைமைகள் உருவாக்கப்படுகின்றன. எனவே உங்கள் சிறுநீரகம் பெறுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது முக்கியம். சேதமடைந்து கெட்டனின் அளவு உயரத் தொடங்கியுள்ளது. எனவே விரைவில் நீங்கள் அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறீர்கள். விரைவில் உங்கள் நிலை கட்டுப்பாட்டுக்குள் வரும். மேலும் அடிப்படைகளை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். சிறுநீரகம் தானாகவே சேதமடையாது. சிறுநீரகத்தை கெடுக்க எப்போதும் ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் அந்த காரணத்தை கட்டுப்படுத்தினால் சிறுநீரகம் தங்குவதற்கு எந்த புதிய சேதமும் ஏற்படாது. இதை செய்வதன் மூலம் சிறுநீரகத்தின் நிலை மோசமடைவதை நிறுத்துகிறது. கெட்டனின் அளவு நிலையானதாகிறது. பின்னர் உங்கள் கெட்டனின் அளவு குறையத் தொடங்குகிறது. எனவே எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். அடிப்படைகள். உங்கள் எடையை ஒருபோதும் இழக்காதீர்கள். சரியாக சாப்பிடுங்கள். நாங்கள் புரதத்தை நிறுத்துகிறோம், ஆனால் கார்போஹைட்ரேட்டுகளின் அளவை அதிகரிக்கிறோம். இதனால் உடலில் எந்த குறைபாடும் இல்லை. பல விஷயங்கள் உள்ளன. இந்த வீடியோவில் விளக்குவது எனக்கு மிகவும் கடினம் மற்றும் நான் உங்களுக்கு உங்கள் நிலையை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் ஒரு நோயாளிக்கு சிகிச்சையளிக்க தொடங்கும் போது மருத்துவரின் அறிவு மட்டுமல்ல, மருத்துவருடன் சேர்ந்து நோயாளிக்கும் அதே அறிவு தேவை. ஏனென்றால் நோயாளி வீட்டில் தன்னை நிர்வகித்துக் கொள்கிறார். அதனால் நீங்கள் உங்கள் நிலையை நன்கு புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அவரது பிபி எப்படி இருக்கின்றது? அவரது சர்க்கரை எப்படி இருக்கின்றது? அவர் என்ன உணவு சாப்பிடுகிறார்? என்ன சாப்பிடவில்லை? என்னுடைய செயல்பாடுகளை ஒத்திசைக்க வேண்டும். உங்கள் அறிவு அதிகமாக இருந்தால் நான் உங்களுடைய முன்னாள் தகவல்களை பார்க்க எளிதாக இருக்கிறது. உங்களிடம் தகவல் இல்லை என்றால் இந்த சேனல் தகவல்களை வழங்குகிறது. சிறுநீரக நோய் பற்றிய முழுமையான தகவல்கள். எனவே நீங்கள் அனைத்து வீடியோக்களையும் ஒவ்வொன்றாக பார்த்தால் உங்களுக்கு நிச்சயமாக போதுமான அறிவு இருக்கும். அங்கு உங்கள் சிறுநீரகங்களை நன்றாக நிர்வகிக்க முடியும். நீங்கள் இந்த வீடியோவிலிருந்து பலமுறை புரிந்து கொள்ள முடியும். இனி உங்களின் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மருத்துவர் குழு உங்களுக்கு உதவி செய்யலாம். நீங்கள் என்னிடமிருந்து ஆலோசனை பெற முடியும். இதையும் பின்பற்றி நான் உங்களுடன் முன்னேற விரும்புகிறேன்.